கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் குத்தகை ரத்து செய்யப்பட்ட 118 ஏக்கர் பரப்பளவில் பசுமை பூங்கா அமைக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்புக்கு அன்புமணி வரவேற்பு. 86.9 லட்சமாக இருந்த சென்னையின் மக்கள் தொகை தற்போது பெருகி 1 கோடியை தாண்டியிருக்கும் என்று கருதப்படும் நிலையில் பசுமை பூங்கா அமைக்கும் கோரிக்கையை பாமக நீண்ட நாட்களாக வலியுறுத்தியது என எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு. 2015 அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 65 லட்சம் ரூபாய் பெற்ற புகாரில் நடவடிக்கை. தமிழக அரசுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு வழங்குவதில்லை என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. நிதியை பெறுவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து போராடி வருவதாகவும் பேச்சு. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் பொதுமக்கள் அளிக்கும் நிவாரண நிதி முதலமைச்சர் மூலம் சோனியா காந்திக்கு செல்கிறது. பாஜக எம்பி கங்கனா ரணவத் பரபரப்பு பேச்சு. சாம்சங் ஊழியர்கள் 14வது நாளாக தொடர் போராட்டம். ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம். பணிக்கு திரும்பாவிட்டால் அடையாள அட்டை ரத்து செய்யப்படும் என்றும் நிர்வாகம் எச்சரிக்கை. விஜயிடம் தான் தயாரிக்கும் உள்ள படத்தில் நடிக்கும்படி கேட்டதாக ஊடகங்களில் வெளியான தகவல் நடிகை சிம்ரன் திட்டவட்ட மறுப்பு. பெரிய ஹீரோக்களுடன் இணைந்து பணியாற்ற நான் காத்திருக்கவில்லை என்றும் விளக்கம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். சென்னை மாநகராட்சி பகுதியில் 141 இடங்களில் வெள்ள அளவை கண்காணிக்கும் மற்றும் அதனை ரெக்கார்ட் செய்யும் கருவிகளும் அமைக்கும் பணி தீவிரம். சென்னை எழிலகத்தில் உள்ள பிரதான கட்டுப்பாட்டு அறை மற்ற கட்டுப்பாட்டு அறைகளுடன் ஒன்றிணைக்கப்பட்டு கண்காணிக்கவும் நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியை காமராஜர் ஆட்சியுடன் ஒப்பிடுவதா? தமிழிசைக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை எச்சரிக்கை. தமிழிசை அறியாமையில் பேசுவதாக விமர்சனம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.